என்னடா இவன் இப்படி நிற்கிறான்னு பார்க்குறீங்களா காய்ஸ்? மறுபடியும் நம்ம கார் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். டே 18ஓட கார் பிளாக் வந்து நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க காய்ஸ். நாங்கள் ஏன் நைட்லேயே ட்ராவல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நைட் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம மட்டும் ரோட்டில் தனியாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதனாலேயே நம்ம வந்து நைட் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ நம்ம போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்க் கார் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதில் பெட்ரோல் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2000 ருபீஸுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஏன்னா வந்து கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வருது. ஏன்னா அப் அண்ட் டவுன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கு மேலே நம்மளுக்கு ஆயிரும். ஸோ அதனால் இப்போதைக்கு 2000 ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் காய்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு திருவண்ணாமலையை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் தான் கஸ்டமர் லொக்கேஷனு. யார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அகமது தான் ட்ரைவ் பண்ணுறான் கைஸ். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இவன் தான் கைஸ் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணான். மூஞ்சி பார்த்தீங்கன்னா சொங்கி போயிருக்கு. ஒரு மட்டை ஒரு ஸ்பீட் பிரேக்கில் விட்டோடனே பதறி போயிருந்துச்சுட்டான் தலைவன். நான் மட்டும்தான் கைஸ் தெளிவாக இருக்கேன் கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்சி அவர் சட்டைக்கிட்டையெல்லாம் போட்டு நம்மளை வெல்கம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளேயே நிறுத்தி வச்சுருக்காராம். கார் வாங்கினதுலேருந்தே அந்த காரை நம்ம வெளியே எடுக்கவே இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம காரை அப்படியே அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவரோட காரை நம்ம பார்க்க போயிட்டோங்க. நம்ம சந்துக்குள்ளே போய் மாட்டிட்டு தான் போனோம். ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் ஒட்டி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்படியே டோரை திறந்துட்டு உள்ளே போயிட்டேன். எப்படியே உள்ளே போயிட்டு பேனட்டெல்லாம் திறந்து பேட்டரிலாம் கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமரே அதுக்கப்புறம் பேட்டரி கனெக்ஷன்லாம் வச்சுட்டாரு. இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சவுண்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ரா ஜெட் இன்ஜினு. இது இன்ஜின் என்ன கண்டிஷன்னே தெரில. வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே டப்பன்னு சவுண்டு வருது. என்னாலாம் பயந்துட்டேன். மணி 2 மணி ஆகுது 3 மணி ஆகுது. வீட்டில் யாராவது பதறி போய் எஞ்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கார் ஆஃப் பண்ணிட்டேன். மெக்கானிக் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் மறக்காமல். அதுக்கப்புறம் நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு, ஏன்னா ஒரு வண்டி வீட்டுக்குள்ளே விட்டதுலேருந்து காரை வெளியே எடுக்கல நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுகராக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பூச்செடிக்காக அந்த இது கட்டி வச்சுருக்காரு. சுகராக இருந்துச்சு. பொறுமையாக இன்ச்சாக தான் காரை நவுத்தி வெளியே எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட ஆர்சி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டோம். எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, கார் இருக்கிற கண்டிஷனில் கஸ்டமர்கிட்ட நம்ம நல்ல டீலுக்கு பேசி ஓகே பண்ணியாச்சு கைஸ். ஃபுல் கிளிப்பையும் என்னால் ஒரே வீடியோவில் என்னால் ஆட் பண்ண முடியாது கைஸ். ஸோ அதனால் பார்ட் 2ல் உங்களுக்கு நான் மற்ற வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இந்த காரை நம்ம எடுத்துகிட்டு போனோமா இல்லையான்னு. இதுலேயே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. வரும்போது இன்னொரு கஸ்டமர்கிட்ட இன்னொரு கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஓகே, மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.